புகழ்ச்சியில் வளர்பவனுக்கு தான் அடுத்தவனோட துணை தேவைப்படும். முயற்சியால் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே போதும் அப்படின்னு அந்த வரிகளுக்கேற்ப நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த துலா ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அடுத்தவங்களுடைய ஹெல்ப்பு, அடுத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் தன்னுடைய முயற்சினால் என்னால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். இயல்பாகவே உழைப்பை நம்பி வாழக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். நான் யாரையும் நம்பி வாழ மாட்டேன், என்னை நம்பி வாழ்கிறேன், என்னுடைய தன்னம்பிக்கையை என்னுடைய உழைப்பை நம்பி என்னால் வளர முடியும், முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்தவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா நீட்டாக அழகாக செய்வாங்க. அதுவும் வீட்டை கூட க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக வீட்டை பார்த்தா அப்படியே குடிசை வீடாக இருந்தாலும் அப்படியே நீட்டாக பளபளன்னு இருக்கிற மாதிரி செய்யக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன். அதனால் எல்லா இடத்துலையுமே அப்படியே நீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதிகமாக இவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் வாசனை திரவிகளை அதிகம் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரிந்த துளாராசி என்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வீட்டில் வெளியில் வேலைக்கு போக்குள்ள பார்த்திங்கன்னா வாசனை திரவிகள் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வாசனை திரவிகள் பயன்படுத்துறது இவங்களுக்கு ஒரு பிடித்தமான செயல். அதே மாதிரி இந்த கலை சார்ந்த விஷயங்களில் பொருள் வாங்கி மாற்றுறது, அதே மாதிரி ஏதாவது கலைநயம் உள்ள பொருள்கள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களுக்கு அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கஷ்டமாகவே போயிட்டுருக்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு பல பிரச்சனையிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது. குறிப்பாக தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அப்படியே கிடப்பில் கிடந்திருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்களும் முயற்சி பண்ணி விட்டுருப்பீங்க. போட எத்தனை டைம்ல இதுக்காக போராடுறது, எவ்வளோ போராடினாலும் ஏதாவது ஒரு இன்னல்ல பிரச்சனையில் தடையாகவே வந்து முடிஞ்சிடுது, முன்னுக்கே வர முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுற முயற்சிகள் எல்லாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே முழு மூச்சோடு இறங்குவீங்க. அதில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு குறையாகவே இது நான் வரையில் இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். பழைய கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் பைசூல் செய்வீங்க. குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது. என்னுடைய தங்கைக்கு நான் ரொம்ப நாளாக வரன் பார்த்தேன், ஆனால் நல்ல வரன் அமையலை. என்னுடைய தம்பிக்கு நான் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கிறேன், நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமையில் உங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில இன்னல்களை சந்தித்து பிரச்சனைகளை சந்தித்து பிரிந்திருந்த உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனைவி வெளி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். மனைவி மூலமாக கூட ஒரு சில ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி மகிழ்ச்சி இல்லாத மாதிரி இருந்த அந்த நிலை மாறி குழந்தைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
துலா ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் நிறைவேறாமல் இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இளைய சகோதரருக்கு நல்ல ஒரு திருமணம், அதுவும் நல்ல விதமான நல்ல பெரிய இடத்துலேருந்தே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் வகையில் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு உறவுகள் வகையில் வரன் அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெளிநபர்கள் மூலிமா தான் கொஞ்சம் வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இந்த சித்திரை வைகாசி முடியறதுக்குள்ளே நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாய்வழி சொத்துக்கள்லாம் ஒரு சிலருக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது இந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தாய் மாமன்களால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அவங்களுடைய சொத்துக்கள்லாம் உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வை 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, உங்களுடைய ஆசை, எண்ணங்கள், உங்களுடைய இலக்குகள் இதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாரிசு இல்லாத நபர்களுக்கு வாரிசு உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 2/6/2026 முதல் 25/1/2027 வரை குரு பகவான் 10ஆம் வீட்டில் வந்து அமரும்போது சொந்த வீடு, வண்டி வாகனம் இந்த மாதிரி முயற்சி எல்லாமே கூடி வரும். நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் கூட வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய செயல்திறனுக்கு, உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா குரு பகவானோட வந்து லாப வீடான 11ஆம் வீட்டில் அமரும்போது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். பணம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். வங்கியில் நீங்கள் வாங்கியிருந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது பணம் பல வழிகளில் வரும். ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, அதில் ஒரு வருமானம் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். பார்ட் டைமாக நீங்களே ஒரு ஜாப் செய்வீங்க, அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மகன் அல்லது மகளுடைய திருமணத்தை ஊரே மெச்சுற மாதிரி சிறப்பாக நடத்துவீங்க. அதற்கான சாத்தியக்கூறும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் வீட்டில் கேதுவும் 11ஆம் வீட்டில் வந்து அமரும்போது பாதியில் நின்று போன அந்த வீட்டு வேலையில் அந்த காலகட்டத்தில் தொடரும். அந்த வேலையில் ஓரளவுக்கு முடித்து 2027 ஏப்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கிரக பிரவேசம் செஞ்சுருவீங்க. ராகு 4ஆம் வீட்லேயும் கேது 10ஆம் வீட்லேயும் வரும்போது வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். இந்த வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போதுமான ஆதாயம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுற வழி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் அந்த வேலை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி இந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் வருகின்ற நாட்களில் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு மருத்துவ செலவு ஏதாவது ஒன்று வரும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்கிறதுனாலையோ அல்லது திடீர்னு வெளி உணவுகளை சாப்பிட்றதுனாலையோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இந்த துளாராசி என்பவர்களுடைய தாயாருக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. திடீர்னு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் அணுகி அதற்கான உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உடனடியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால முக்கியமான ஒரு விஐபியை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பழைய நண்பர்கள், பழைய உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். ஊரில் உங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு, தனி ஒரு மதிப்பு இதெல்லாம் உயரும். கடனில் இருந்தவங்களுடைய நிலை மாறி ஓரளவுக்கு சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இளைய சகோதரருக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சித்திரை வைகாசிக்குள்ளே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம் இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் இதெல்லாம் கைகூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பிள்ளைங்க அவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னி பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலையில்
நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்குது. அதே நேரத்தில் வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதுக்கு பிடித்த நல்ல ஒரு மணமகன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு, உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக நீங்கள் போடுற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வகுப்பாசிரியரும் சரி, ஸ்கூல் ஹெட்மாஸ்டரும் சரி உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அதே மாதிரி புரியாதவங்களாம் இந்த காலகட்டத்தில் எப்பட்றா நீ இவ்வளோ மார்க் எடுத்த அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இது ஒரு சூப்பரான நேரம் அப்படின்னே சொல்லலாம். புது யுக்தியை கையாண்டு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். போட்டிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்கள்லாம் உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத அவங்களே விலகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய காரைக்கால் ரோட்டில் திருநீலக்குடியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் கைலாசநாதர் கோயில் இருக்குது. அங்கே அருள்பாலிக்கும் துர்க்கை அம்மனுக்கு ஒரு எலுமிச்சம்பழ தீபம் போட்டு வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.